என்னன்னு சொன்னால் நீண்ட நாளாக ஒரு பதிவு போடணும்னு யோசித்து கொண்டிருந்தேன். இந்த பூவரசம் இல படம் போட்டு ஒரு வீடியோ ஒரு அண்ணா ஒரு ஆள் போட்டு கொண்டிருக்கார். அவற்ற பேர் என்னன்னு சொன்னால், ஏன் நாங்கள் டிரெக்டாகவே கதைப்போமே, நாங்களும் நாகரிகமாக தானே. இப்போ விஜயின் பார்வை என்று சொல்லி ஒரு வீடியோ உண்டு. அவர் இந்த இப்படி போடுவார், இப்படி இதான் நாள் இப்படி பாட்டுகள் எல்லாம் போட்டு இந்த அண்ணா வீடியோ போடுறார். அப்போ இவர் நல்ல நீட்டாக கதைப்பார். எப்படின்னு சொன்னால், இனி இல்லைன்ற நாகரிகமாக அவற்ற கருத்துக்கள் நடுநிலையான கருத்துக்கள்ன்ற மாதிரி சரியாக கதைப்பார். என்ன பிரச்சனைனா, இதில் ஒரு பெரிய ஒரு அரசியல் ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியும், வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் யாராவது ஒரு நபரை ஆரம்பத்திலேயே இவைய கிள்ளி எறியணும், எங்களை அரசியல் பாதைக்கு பிரச்சனை என்று யோசிக்கிறாருன்னு சொன்னால், நிச்சயமாகவே ஒரு கட்டத்தில் பயங்கரமான ஒரு பிரச்சனையாக தான் இருப்பினோம். உங்களுக்கு தெரியும், அடியான் ஒரு அண்ணன் இருந்தவர். அந்த அண்ணன் என்பிபிக்கு சப்போர்ட் பண்ண வழிக்கிடைக்கு ஆரம்பத்தில் என்பிபி சம்பந்தமாக லைட்டாக ஒரு டோஸ் அவர் கொடுக்க வழிக்கிடைக்கு இவருக்கு பெரிய டோஸுகள் கொடுத்து அவரை அனுப்பியாச்சு. சரி, ஆனால் அவர் எப்படி வந்தவர்ண்டா, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதிரடியாக களமிறங்கினார். அதிரடியாக அரசியல்வாதிகளை துரத்தினார். அதிரடியாக கேள்வி கேட்டார். அவர் மிகவும் அதிரடியாக திடீரென்று சொல்லுவார், நான் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுடைய ஆதரவாளர் இல்லை, நான் ஒரு நடுநிலையான ஊடகவியலாளர், இப்படி தான் அவர் கதைப்பார். ஆனால் எந்த போஸ்ட்லேயுமே வைத்தியர் அர்ச்சுனா சம்பந்தமான ஒரு படம் இருக்கும். அவற்றை ஆரம்பங்களில் எங்கே பார்த்தாலுமே வைத்தியர் அர்ச்சுனா சம்பந்தமான ஆரம்பங்களில் அவற்றை வீடியோக்களில் ஆரம்பத்தில் அது சம்பந்தமான ஒரு படம் இருக்கு. இப்போ நாங்கள் டிரெக்டாகவே சொல்கிறோம், நாங்கள் எல்லா அரசியல்வாதிகளையும் எதிர்க்கிறோம், வைத்தியர் அர்ச்சுனாவை ஆதரிக்கிறோம். ஏன்னு சொன்னால், என்னை பொறுத்தளவில் நான் ஒன்று அந்த பக்கம் நிற்கணும் அல்லது இந்த பக்கம் நிற்கணும். இந்த நடுநிலைன்றது இங்கே ஒன்றுமே இல்லை. சரியோ, நடுநிலையாக நிற்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே உத்தமன் இல்லை. சரியோ, இப்போ நீங்கள் என்ன இந்த வீடியோ மூலமாக பார்க்குறதால தான் உங்களுக்கு என்ன தெரியும். இப்போ என்னால் பாதிக்கப்பட்ட 2 பேர் அல்லது என்னால் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் என்னை பற்றி சொல்லிக்க தான் என் அடுத்த முகம் உங்களுக்கு விளங்கும். வடிவாக விளங்கி கொள்ளுங்க. இப்போ நான் ஒரு கள்ளனாக இருப்பேனாக இருந்தால், அல்லது நான் ஒரு பொய்காரனாக இருப்பேனாக இருந்தால், நான் ஒரு பிள்ளையான நபராக இருப்பேனாக இருந்தால், என் சம்பந்தமான கருத்துக்களை அறிஞ்சவன் என்னை பற்றி சொல்லிக்க தான் நான் யாருன்றது தெரியும். அது வரைக்கும் இந்த வீடியோவில் கதைச்சு கொண்டிருக்க, ஓ இவர் சூப்பர், அப்படி கதைக்கிறார் இப்படி கதைக்கிறாருன்னு நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் பாராட்டுறீங்க. இன்றைக்கு ஒரு நாள் என்ற உண்மையான கடந்த கால ஒரு தவறுகளோ அல்லது ஏதாவது ஒரு வார்த்தை பிரயோகங்களோ, நான் யாரையாவது பேசினதோ, நான் யாரையாவது தூசணத்தால் பேசியிருக்கிறேன்டோ, அல்லது நான் எங்கேயாவது யாரோடையாவது சண்டை பிடிச்சிருக்கிறேன்டோ, அல்லது நான் ஏதாவது ஒரு தவறான ஊழல் வேலைகளை செய்திருக்கிறேன்டோ, ஏதாவது ஒரு கருத்துக்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படைக்க தான் என்னுடைய அடுத்த முகம் தெரியும். இப்போ இங்கே நடுநிலையன்ற ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் நடுநிலையாக கதைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு ஜட்ஜாக இருக்கணும். இந்த விஜயின் பார்வை என்ற வீடியோ போடுற அன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் நடுநிலையான ஒரு விஷயத்தை சமூகத்துக்கு சொல்கிறீங்களா இருந்தால் நீங்கள் நீதிபதியாக இருக்கணும். அடுத்தது இந்த அரசியலில் நடுநிலையாக கதைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நடுநிலையாக நீங்கள் என்னத்தை கதைக்கிறீங்கன்னு சொன்னால், இப்போ எங்கட சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை சொல்கிறீங்க. ஆனால் அந்த நல்ல விஷயங்களுக்குள்ள விஷ ஊசி அடிக்கிறது தான் உங்களோட பிரச்சனை. சரியோ, நீங்கள் நிறைய விஷயம் நல்ல விஷயத்தை சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்களா, நல்ல விஷயத்தை சொல்லி போட்டு அதுக்குள்ள விஷ ஊசி அடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க. விஷ ஊசி யாருக்கு ஏற்ற வலிக்கிறீங்களா, ஊசி கட்சிக்கு ஏற்ற வலிக்கிறீங்க. அங்கே தான் நீங்கள் விடுறப்புல உங்களுக்கு தெரியணும். ஊசி இந்த டிஷர்ட் நான் போடுறதுக்கு காரணமே நிறைய பேருக்கு ஊசி போட்ட மாதிரி இருக்குமென்றதுக்கு தான். இப்போ நீங்கள் ஐபிசி சம்பந்தமான இந்த ஐபிசி ரீச்சா பாஸ்கரன் சம்பந்தமான வீடியோ போட எப்பயோ நடந்தது. நான் இவருக்கு ஒரு 11 கொடுக்கணும்னு யோசிச்சேன்னா, இது சம்பந்தமாக மக்களுக்கும் தெளிவுபடுத்தணும். என்னன்னு சொன்னால், அவருக்கு மட்டும் தெளிவுபடுத்த தெரியுமென்று இல்லை தானே, இப்போ நாங்களும் தெளிவுபடுத்தலாம் தானே. இப்போ உங்களோட வீடியோ 10,000 பேர் பார்க்கணும்னு சொன்னால், அல்லது 60,000 பேர் பார்க்கணும்னா எங்களோட வீடியோ ஒரு 1000 பேர் பார்க்கணும். அந்த 1000 பேர் தான் எங்களுக்கு தேவை. அந்த 1000 பேர் தான் எங்களுக்கு பார்க்கணுமன்ற தேவை இருக்குது. எல்லாரும் பார்க்கணுமன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை.
இவர் இந்த ரீச்சா சம்பந்தமான இந்த சிம்பித்த கதைகள், நானும் அவர் தொழிலை பார்த்தனான், அவற்றை முயற்சியை பார்த்தனான், அவற்றை சொத்து மதிப்புகள் எனக்கு தெரியும். அப்போ வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இப்படியான படுகேவலமான அவர் தெளிவாக சொல்லுவார், படுகேவலமான வார்த்தை பிரயோகங்களை பாவிக்கிறது, அசிங்கமான கதைகளை கதைக்கிறது இவர் சொல்லுவார். இவர் சொல்லேக்க இவர் நடுநிலையாக சிந்திக்கிறவராக இருந்தால் இவர் ரீச்சா பாஸ்கரனை பார்த்து கேட்டிருக்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் ஆரம்பத்தில் ஃபைலோட ஒருத்தர் திரிகிறார் என்று கத்தேக்க நீங்கள் எங்கே வாய் பார்த்து கொண்டு வந்து நீங்கள் நடுநிலையான பதில் போடேக்க? அப்போ நீங்கள் இது சம்பந்தமான ஒரு பதிவை போடலே, அப்போ உங்களுக்கு தோன்றலையடே அவர் ஃபைலோட ஆதாரங்கள் இவ்வளவு சட்டம் தெரிஞ்ச நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு ரெய்னிங் பீரியடில் அவருக்கு உதவியாளராக இருந்த நான் அவற்றை கடிதங்களை வாசிச்ச நான் என்றெல்லாம் விளக்கம் கொடுக்குறீங்க. உங்களோட வீடியோக்களை நான் பார்த்தேன், நான் பார்க்காம இல்லை, எல்லா பக்கத்தாலையும் எல்லா கோணத்தாலையும் நான் பார்த்தேன் உங்களோட வீடியோ. நீங்கள் என்ன சொல்ல வாரீங்களேன்ட்டு எனக்கு அர்ச்சுனா உங்களை வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் உங்களை தட்டைக்கு எனக்கு தெரியும். இது ஏதோ பிரச்சனைன்னா அடுத்த நாளே நீங்கள் அவர் சொன்னவர் ஒரு மாதத்துக்குள்ளே பாருங்க இந்த கிருமி எனக்கு எதிராக வீடியோ போடுமெண்டு. ஆனால் நீங்கள் அடுத்த நாளே வீடியோ போட தொடங்கிட்டீங்கள். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும், இந்த மக்கள் புரிஞ்சு கொள்ளணும், நாகரீகமாகவும் நடுநிலையாகவும் இனி இல்லைன்னா நல்ல சொற்பிரயோகங்களால் கதைக்கிறார்கள் எல்லாருமே நல்ல ஆக்கள் இல்லை. அதே நேரத்தில் வாடா போடான்னு கதைச்சு அடிப்பெண் நாயை உன்னை கொள்ளுவன் என்று சொல்கிறவங்களெல்லாம் கூடாத ஆக்களும் இல்லை. இந்த நடுநிலையான பதிவு ஒன்றும் இல்லை. இப்போ நடுநிலையாக நாங்கள் பதிவு மக்களுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் நல்லது நடக்க போனால் அந்த பக்கம்தான் நாங்கள் நிற்கணும். எங்களை பொறுத்தளவில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மக்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார், தமிழ் மக்களை ஏமாற்ற மாட்டார், தமிழ் மக்களோட அரசியலில் தன்னுடைய அரசியலால் தமிழ் மக்களை ஒரு பாதிப்பான இடத்துல கொண்டு போய் நிப்பாட்ட மாட்டார் என்றுதான் எங்களோட கோட்பாடு. எங்களுக்கு அவரை பிடிச்சதா அவருக்கு பின்னால் போகிறோம். இங்கே நடுநிலையாக பதில் சொல்கிறதுக்கு வேற யாரையும் உத்தமராக நாங்கள் பார்க்கல. என்ன பொறுத்தளவில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் நாயேண்டு பேசுகிறாரு, அவர் உணர்வு பூர்வமாக தான் பேசுகிறார். ஏன் நாயேண்டு பேசுகிறார், ஏன் பேயேண்டு பேசினவர், ஏன் உன்னை தூக்கி அடிப்பேன் நாயேண்டு பேசினவர்னா அந்த அளவுக்கு வேண்ட ஊத்தவாளி வேலைகள் இருக்கு. சனத்தை ஏமாத்தினம் அந்த விஷயம் சனத்துக்கு தெரியாது. அப்போ இதை சனத்துக்கும் விளங்கப்படுத்த முடியலை, இவங்களையும் கட்டுப்படுத்த முடியலை. அப்போ இந்த கோபத்தை எங்கே வெளிப்படுத்துறது? நாகரிகமாக சொல்லி இவங்களுக்கு என்ன விளங்கவா போகுது? இவ்வளவு காலம் இப்போ நீ பார்க்க போறீங்க நாகரிகமான அரசியல் எப்படி இருக்க போகுதுண்டு வெயிட் பண்ணுங்க. அப்போ இந்த பூவரசம் இலக்காரருக்கு என்ன பிரச்சனைன்னா இவர் இப்போ திடீரென்று அரசியலுக்குள்ளேயோ இந்த அரசியல் விஷயங்களையோ ஆராய்ஞ்சு வார ஆள் இல்லை. இவர் பல வருடமாக தமிழ் மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்திருக்கிறார். அண்ணன் சரியோ, நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறார், கொப்பி புத்தகங்கள் கொடுத்திருக்கிறார். இவருக்கு ஒரு தமிழ் உணர்வு இருக்குது, அதுகளில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ அதை நான் கதைக்க வரையில. ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் செய்கிறோம்னுட்டு சரியோ, ஒரு விஷயத்தை நாங்கள் சமூகத்துக்கு செய்கிறோம்னுட்டு ஒருத்தருக்கு நாங்கள் உதவி செய்கிறோம்னுட்டு அல்லது ஒருத்தருக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறோம்ன்றதை காட்டிக்கொண்டு எங்களோட கருத்தை நாங்கள் ஒரு மக்கள் கூட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து திணிக்கிறோம் இல்லை, அங்கே தான் நீங்கள் ஊழல் செய்கிறீங்க. ஊழல் இங்கே தான் ஆரம்பிக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் கதைக்கிற வார்த்தை பிரயோகங்கள் பிழையாக இருந்தாலும் அவருடைய செயற்பாடு வார்த்தை பிரயோகங்கள் பிழை என்று நான் ஒரு நாளும் கதைக்க மாட்டேன். சரியா, நான் இப்போ நான் இதில் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பேனாக இருந்தால் நான் இவ்வளோ காலம் நின்று இருக்க மாட்டேன், யாரையாவது கொலை செய்து போட்டு எங்கேயாவது போயிருப்பேன். ஏனென்றா அந்த அளவுக்கு இவ்வளவோ பிரச்சனைகள் அங்கே இருக்குது. அப்படி ஒரு மோசமான செயல். இப்போ நான் ஒரு வார்த்தையை பிள்ளையாக விட்டுட்டு மன்னிச்சு கொள்ளுங்க, நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர்றதுக்கு ஒரு தகுதியான ஆள் இல்லை, நாங்கள் ஒரு டம்மி பீஸுகள். ஆனால் ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அவ்வளவுக்கு அதை தாங்க இல்லாது. ஏனென்றா ஒரு உண்மைக்காக போராடுறவங்க அங்கே போய் பார்க்க எல்லா பக்கமும் டீல் அடிச்சு கொண்டு எல்லா பக்கமும் அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்டு கொண்டு வெளியே போராட்டம் பண்ணிட்டு சனத்தை கொண்டு ரோட்டில் நிப்பாட்டி கொண்டு இப்படியே செய்து கொண்டு நிற்க அவங்கள நாயே பேயண்டு பேசாமல் என்னென்று பேசுறது. அப்போ நாகரிகமான நாங்கள் என்ன ஆயுதத்தை எடுக்கணும்ன்றதை முன்னுக்கு நிற்கிறவன் தான் தீர்மானிக்கிறான். இவங்கள் பச்சை கல்லரும் ஏமாத்துக்காரரும் கேவலமான செயல் செய்கிற ஆக்களமாக இருந்தால் அவைக்கு இவர் சொல்கிற மாதிரி நாகரிகமான அரசியல் தம்பி தங்கைகள் பாக்கினம்ன்ட்டு இருக்கல. அப்படி என்ன போராட்ட வரலாறே நீங்கள் பிழை என்று சொல்ல வாரீங்களே. ஆயுத கலாச்சாரம் என்றதை ஆயுதத்தை தேசிய தலைவர் தூக்கினதை தவறு சொல்ல வாரீங்கள். அந்த காலத்தில் ஆயுதம் தூக்கினதை தவறாத்தான் எல்லா சமூகமும் பார்த்தது. ஆனால் அன்றைக்கு அது ஒரு தேவையாக இருந்தது, அதை விளங்கி கொள்ளுங்க. இப்போ இன்றைக்கு எதாவது அடித்தா இங்கே வலிக்கும்ன்றதான் தேவையோடைய
தமிழ் மக்களுக்கு உடைய தீர்வுக்கு எதால அடிச்சா எங்க வலிக்கும்ன்றதான் தேவையோடைய இங்க நாகரிகமா தம்பி தங்கைகள் பார்க்கணும்னுட்டு நாங்க அரசியலை கதைச்சு கொண்டு இருந்தா இப்ப இன்றைக்கு அர்ச்சுனான்றவர் வந்து ஒரு விதை தான். அவர் ஒரு மொழி உதிரியா தான் உருகி கொண்டிருக்கிறார். அவருடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கு யாரும் இல்லை. அவற்றை எதிர்காலத்தில் கடந்த காலங்களில் அவர் இழந்ததை பற்றி கதைக்கிறதுக்கு எந்த பூவரசம் இலைக்கும் அல்லது உங்களா போன்ற யூடியூபருக்கும் எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் போயிருந்து செட்டில் ஆகி இருந்து கொண்டு உதவியை செய்கிறீங்கள், அந்த நாட்டுக்கு போய் வாரீங்கள், உங்களோட காணிகள் பிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மனுஷன் அங்கே இருந்து தன் தகப்பனை இழந்து அதை மாதிரி தங்களுடைய சகோதரங்களை இந்த போராட்டங்களில் இணைச்சு எல்லாத்தையும் செய்து போட்டு அந்த இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு படித்து எத்தனையோ சவால்களுக்கு மத்தியில் வந்து இன்றைக்கு அந்த பதவிகளை இழந்து மக்களுக்காக நிற்க கோபம் வரைக்க ஆத்திரம் வரைக்க வார்த்தைகளை சில வார்த்தைகளை பேசி அதை வெளிப்படுத்திக்க உணர்வுபூர்வமாக கதை கேட்க உங்களுக்கு இனி இல்லைன்ற கேவலமான இப்படியான விஷயங்களை விடுங்க. வெளிநாட்டில இருந்து 1000 சங்குகளை நீங்க ஊதி கொண்டிருக்கலாம். சரியோ, இந்த பூவரசமில வீடியோ போடுற அன்னைக்கு தான் சொல்றேன். அவர் பேர் விஜயோ அல்லது விஜயின் பார்வைன்னு போட்டிருக்கிறார், விஜயனின் பார்வைன்னு போட்டிருக்கார், எனக்கு தெரியல. நீங்க 1000 சேவைகளை செய்யலாம். ஆனா நாங்க வெளியே வந்து நின்று தான் செய்கிறோம். ஒருத்தர் வந்து தண்ணியை இழந்துதான் நாங்க நிற்கிறார். அப்ப நீங்கள் அவருக்கு வந்து விமர்சனத்தை சொல்லி போட்டு அவற்ற ஆதரவான சில கருத்துக்களை அவருக்கு சொல்லி போட்டு வைத்தியர் அர்ச்சுனா இப்படி செய்திருக்கிறார், இதை நான் பாராட்டுகிறேன், இதை நான் மதிக்கிறேன். ஆனால் இப்படி படுகவலமான வார்த்தை உங்களை பார்த்து சொன்னவரா அல்லது சாதாரண பொதுமக்களை பார்த்து சொன்னவரா? நீங்களே அதை கோவப்படுறீங்க. உங்களோட தம்பி தங்கைகளுக்கு நீங்க விளங்கப்படுத்தலாம் தானே ஐயா. தம்பி தங்கைகளே, வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் பாவிக்கிற இந்த வார்த்தைகளுக்கு பின்னுக்கு இருக்கிற வலி என்ன, அதை சொல்ல உங்களுக்கு வக்கிருக்கா? இல்லை. ஆனா என்ன கார்ல இருந்து கொண்டு நாங்கள் நாட்டாமையல் மாதிரி நடுவே இருந்து கொண்டு நாங்கள் செய்யற வேலை என்ன? இப்படி வீடியோ போட்டுட்டோம், இப்படி கதைச்சிட்டோம், இப்படி செய்யிட்டோம். இப்ப நீங்கள் உண்மையாவே ஒரு சரியான ஆளா இருந்தா இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு உங்களோட அல்ல கையெல்லாம் அனுப்புவீங்க. நான் கதைக்கிற வீடியோவை இதை பார்த்துட்டு நீங்க ஒரு வீடியோ போடுவீங்க அல்லது இது சம்பந்தமான ஒரு கருத்தை சொல்லுவீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, முழு வீடியோவையும் உங்களோட இதுல போடுங்க. அப்படி நீங்க போட போறீங்களா இருந்தா நான் இந்த காப்பிரைட் எல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் கதைச்ச முழு வீடியோவை நீங்க போடணும். இந்த வெட்டி உங்களை பேசுறதை மட்டும் போடக்கூடாது. நீங்கள் ஒரு நடுநிலையான அரசியல்வாதிய ஒரு அரசியல் பார்வையாளரா பொதுமகனா இருந்தா நீங்கள் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பின்னால இருக்கிற வலிகள், அவருடைய வார்த்தைகள் வந்து ஒரு சமூகத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது, அது முன்மாதிரியா இல்லைன்னு சொன்னா அதுக்கான காரணத்தை விளங்கப்படுத்துங்க. ஏன் அவர் கத்துறார், ஏன் அவர் கோவப்படுறார், ஏன் அவர் மற்றவர்களை விமர்சிக்கிறார், இதுக்கு பின்னால இருக்கிறது என்ன, எதை பார்த்து அவர் கதைக்கிறார், எதை பார்த்து அவர் பேசுறார், எதை பார்த்து இவர்களை எல்லாம் அவர் திட்டுறாருன்றத நீங்க அந்த சமூகத்துக்கு விளங்கப்படுத்துங்க. அதை செய்ய நீங்க வரையலைன்னு சொன்னா நீங்க நரித்தனமான ஒரு அரசியல் ஒரு அரசியலுக்கு பின்னால நின்று வேலை செய்றீங்க. எப்பயுமே ஒரு ஏமாத்த வாரவன் நான் இதைத்தான் செய்ய போறேன் அல்லது களவெடுக்க வாரவன் இதைத்தான் செய்ய போறேன்னு சொல்லி போட்டு வாரையில. நான் ஒரு நடுநிலையானவர், நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு வீட்டுக்கு ஒருத்தன் களவெடுக்க போறான்னா முதல்ல அந்த வீட்டை நோட்டம் பார்க்கறதுக்கு என்ன செய்ய, ஒரு சாமான் விற்கிற மாதிரி வருவான், ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி வருவான், ஒரு டெலிவரி பாய் மாதிரி வருவான், அல்லது ஒரு வயரிங் வேலை செய்கிறவன் மாதிரி வந்துட்டு தான் அந்த வீட்டில் என்ன இருக்கு, எந்த வேற கட் பண்ணா எந்த வேற பிடுங்கினா கரண்ட் இல்லாம போகும், எப்போ லைட் ஆஃப் ஆகும், எப்போ ஆக்கள் இருக்க மாட்டோம், இது எல்லாத்தையும் நோட் பண்ணி போட்டு தான் எங்களுக்கும் அரசியல் கொஞ்சம் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் வந்த பிறகு படிச்சிருக்கிறோம் அண்ணன். இப்போ நீங்கள் வந்து பாராளுமன்றங்களுக்குள்ளே எல்லாம் வேலை செய்திருக்கிறீங்க, ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. மற்றது நீங்கள் லண்டனில் சுட்ட பாராளுமன்ற வடையை கொண்டு போய் இலங்கையோட ஒப்பிட்டெல்லாம் நாங்கள் கதைக்கலாது. சரியோ, இலங்கையின் அரசியல்ன்றது படுகூப்பை, அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். அங்கே நின்று கொண்டு லண்டனில் அரசியல் செய்கிற பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி அரசியல் செய்யணுமென்று அர்ச்சுனா ராமநாதன் நீங்கள் எதிர்பார்க்கறது வந்து உங்களோட இவ்வளவு டேலண்டடான ஆள், நீங்கள் அதையும் யோசிக்கணும். அப்போ நீங்கள் ஒரு டேலண்டடான ஆள் வந்து இப்படியான ஒரு விஷயத்தை மட்டும் செய்கிறீங்களன்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு அரசியலுக்கு பின்னால் இருக்கிறீங்களன்றதான் உண்மை. அப்போ இவற்றை வீடியோ ஃபாலோ பண்ணுற வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுடைய ஆதரவாளர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்கோ. இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் ஓடிக்கொண்டிருக்கு. அது இப்போ விளங்குதோ இல்லையோ, ரீச்சா பாஸ்கரன் என்றவர் ஒரு தொழிலதிபர். அவர் வந்து ஒரு தொழிலாம் செய்ய வந்திருக்கிறார். அவர் வந்து அரசியலுக்குள்ள வரையக்க பார்ப்போம். இன்னொரு வீடியோ ஒன்று போடுவேன், சும்மா மொக்குத்தனமாக இருக்கும், வெயிட் பண்ணுங்கோ. சிலர் போட்டிருக்கிற விலஞ்சலியனுக்கும் பாஸ்கரனுக்கும் பயந்து வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனும் அவரோட இருக்கிற நாங்களும் பயப்படுறோம்னு சொல்லி தனி வீடியோ இருக்கு. வாரம் சம்பவம் செய்யணும், சிறப்பாக செய்வோம்னுட்டு இன்றைக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, கட்டாயம் போடுவேன். 4-5 வீடியோ வெளியே போயிட்டு வந்து வெயிட் பண்ணுங்க. பூவரசமில்லை அன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன்.
நீங்கள் வந்து உங்களின் வயது குறைந்த தம்பி தங்கைகளுக்கு யதார்த்தத்தை சொல்லுங்க. ஒருத்தர் வந்து கத்துறார் குளர்றாருண்டா அவருக்கு பின்னால் இருக்கிற வலிகளை அவைக்கு விளங்கப்படுத்துங்க. ஒரு நல்ல தலைவன் உருவாகி கொண்டிருக்க அவருக்கு பின்னால் இப்போ உங்களோட கதையின்படி பார்த்தா நீங்கள் தேசிய தலைவர் இருந்த காலங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்திருப்பீங்களா இருந்தால், இந்த வீடியோ போட்டிருப்பீங்களா இருந்தால் நீங்கள் அதையும் விமர்சிச்சிருப்பீங்க. என்னிலும் வயது குறைந்த தம்பி தங்கைகள், இந்த கேவலமான ஆயுத போராட்டத்தை நாங்கள் மிகவும் வெறுக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும். அது தவறானது. ஆயுத கலாச்சாரம் என்றதோ தவறான விஷயம்தான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஆயுதத்தை தான் தேசிய தலைவர் தூக்கி தன் எதிர்க்கு பாடம் கற்பிக்க வேண்டிய தேவை இருந்தது. அதை விளங்கி கொடுங்க. இந்த நேரத்தில் ஆயுதம் தூக்கலாது. நாயே பேயே லூசே பைத்தியமேன்னு தான் கத்தணும். வேறு ஒன்றும் செய்யலாது. வேறு ஒன்றும் செய்யலை. அவங்களோட டீசெண்டாக கதைக்கலாது. கடிதம் எழுதி கொடுத்து அவங்களே கடிதத்தை எடுத்து ஒழிக்கிறாங்க. அரசியல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போனால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் விசாரிக்கிறாங்களே இல்லை. எல்லா இடமும் ஊழல், எல்லா இடமும் தலையீடு. அப்போ கத்த குளரத்தான் வேணும். இதைத்தான் உங்களிலும் வயது குறைந்த தம்பி தங்கைகளுக்கு நீங்கள் படிப்பிக்கணும் பண்ணேன். சரியோ, யதார்த்தமான அரசியல் இதுதான் நடக்குது. இதே அவர் கையில் எடுக்கிறார்ன்றதுக்காக நாங்கள் எடுக்க வேண்டிய தேவையில்லை. தேசிய தலைவர் ஒரு நாளுமே தங்களோட ஆயுதங்களை நீங்கள் வெளியில் இருக்கிற பொதுமக்களிடையோ அல்லது சின்ன பிள்ளைகளிடையோ அவர் சொல்லல நீங்கள் ஆயுதம் எடுத்து போராடணும். இந்த ஆயுத போராட்டம் எங்களோட முடியட்டும், நீங்கள் சந்தோஷமா இருக்கும். அப்போ அதை மாதிரித்தான் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனோட இருக்கிற நாங்கள் யாருமே வந்து அவர் செய்கிற மாதிரி அவர் பேசுகிற மாதிரி யாரையுமே பேசி கொண்டு தெரியலை. சரி, அவர் அதுக்கு அனுமதிக்கவும் இல்லை. அவர் எங்களுக்கே சொல்லியிருக்கிறார், அவரோட இருக்கிறார்களுக்கே சொல்லியிருக்கார், அந்த தேவையில்லாம போய் கொமெண்ட் போடுறது, பதில் போடுறது, தேவையில்லா வார்த்தை பிரயோகங்களை பாவிக்காதீங்கன்னு சொல்லி. அவரோட இருக்கிறார்களை நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பிரகாசன் இருக்கிறார், ஜெகதாஸ் இருக்கிறார், கௌசல்யா இருக்கிறா, இவியல் எப்படி எல்லாம் இருக்கணும்ன்றது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ எங்களையே படுகேவலமா விமர்சிக்கணும். ஆனால் நாங்கள் யாரையுமே கேவலமா போய் விமர்சிக்கிற அளவுக்கு ஆக திறந்தாது. சில வேளையில் நாங்களும் ஒரு மனுஷராக இருந்து சில எங்களோட கோபங்களை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கே ஒழிய மற்றும்படி அப்படி இறங்கி சாம்பாவும். அவர் வந்து தான் தீர்மானிக்கிறார் எதிரிக்கு எந்த ஆயுதத்தை எடுக்கணும்ன்றது எதிரின்ற பிரதிபலிப்பில் இருந்தால் வருது. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அரசியலை செய்கிறோம், நான் நடுநிலைமையான பதில் போடுறேன்னுட்டு வைத்தியர் அர்ச்சுனாக்கு ஆணி விடுங்கிற மாதிரி நீங்கள் வராதீங்க தயவு செய்து. இப்போ இதோட நாங்கள் இந்த வீடியோவை நிப்பாட்டணும்னு யோசிக்கிறோம். தொடர்ந்து கூட பதில்களில் தானே திருப்பி எங்களோட கருத்துக்கள் ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இது எங்களோட பூவரசமில அந்த வீடியோ போடுற அன்னைக்கான பதிவு. வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்தித்தான் போடுங்கடா. சுட்டு விரல் அசைவ கொஞ்சம் உத்துத்தான் பாருங்கடா. முட்டுத்தடை வென்று வருவோம், ஒற்றுமையாகுங்கடா. எட்டும் வர எட்டி நடக்கட கட்டளை கெடுங்கடா. முட்டும் தடை வென்று வருவோம், ஒற்றுமையாகுங்கடா. எட்டும் வர எட்டி நடக்கல கட்டளை